ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான். ரைட், என்ன பேச போகிறேன்? மேட்ச் இருக்குல்ல, ஞாயிற்றுக்கிழமை சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் விசாகப்பட்டினத்தில் ராத்திரி 7:30 மணிக்கு. அது ஹோம் மேட்ச் ஃபார் டெல்லி. ஏன் ஹோம் மேட்ச் வைசாக்கில் இருக்குன்னு கேட்பீங்க. சரியான கேள்வி. ஏன்னா போன மாதம் இந்த மாதம் ஃபுல்லாகவே உமன் ப்ரீமியர் லீக் டெல்லியில் நடந்தது. அதனால் அந்த பிச்சில் ஏகப்பட்ட மேட்ச் விளையாண்டதுனால டயர்டாகிருக்கும். அந்த பிச்சும் டயர்டாகும், வேர் அண்ட் டயர் இருக்கும், லோவாக இருக்கும். அதனால கொஞ்சம் டைம் ஆகணும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண. அதனால் ஃபஸ்ட்டு 2 மேட்சை ஐசாக்கில் தான் விளாட்றாங்க டெல்லி. ஹோம் மேட்ச்னு வரும்போது அப்புறம் தான் டெல்லிக்கு வருது 8ஆம் தேதிக்கு அப்புறம். ரைட், அது ஒரு வாரம் நம்ம வச்சுருவோம். சிஎஸ்கே டெல்லி 2 பேர் என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா டக்குன்னு புள்ளி வரது பேசிடுவோம். அது முன்னாடி நேற்று மேட்ச்சு பவுலர்ஸ் வின்னி டோர்னமெண்ட் ஆவேஷ் கான் இன்னும் பிரமாதம் போலிங் பண்ணிட்டார் தெரியுமா, பார்த்துருப்பீங்க. நிறைய வியூஸ் போகிறதில்ல, அதனால தான் அந்த ரிவ்யூ நான் போடல. டெல்லி வர்சஸ் ராஜஸ்தான். ரயான் பராக் தான் 85 சம்திங் மேன் ஆஃப் த மேட்ச்சு. சேஸ் பண்ணும்போது லாஸ்ட் 3 ஓவர் 32 வேணும். ஈஸி கேக் வாக்கு. 2 ஓவர்லாம் அடிக்கிறாங்க 32. அண்ட் க்ரீஸில் யார் இருக்கா? அக்ஷர் பட்டேல், இந்தியாவுக்கே விளையாடுறவர், இன்ஃபார்ம் பிளேயர், லெஃப்ட் ஹேண்டர், பிக் ஹிட்டர். அப்புறம் ட்ரைஸ்டன் ஸ்டப், அவரு பெரிய ஹிட்டரு. 17 பாலில் 30 எடுத்தார் நேற்று. பட் அடிக்கலையா 3 ஓவரில் 32 வேணும். 18வது ஓவர் போகிறார் ஆவேஷ் கான், அதில் 9 ரன்னு. எல்லாத்தோட கடைசி ஓவர் 17 ரன் வேணும். 5 ரன் தான் அங்கே கொடுத்தாரு. அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. அக்ஷர் பட்டேலும் ட்ரைஸ்டன் ஸ்டப் கனெக்ட் பண்ணவே முடியலையே. வாய்டு யார்கர் ஆகட்டும், ஸ்ட்ரெயிட்டாக வர யார்கர் ஆகட்டும், ஸ்லோவர் டெலிவரி ஆகட்டும், ஆவேஷ் கான் பிரமாதமாக பண்ணார். பவுலர்ஸ் வின்னி டோர்னமெண்ட் நான் எப்போது சொல்கிற மாதிரி தான். அதுவும் 2 பவுன்சர் அலௌடு ஒரு ஓவருக்குன்னும் போதே ஃபாஸ்ட் பாலிங் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்கன்னு நான் சொன்னேன். நீங்கள் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே தட் ஷோஸ். அவர் தான் பவுன்சரே போடலையாமீங்க. பட் பவுன்சர் வரும்னு எதிர்பார்த்து நிற்கும் போது டக்குன்னு யார்கிட்ட வரும்போது நீங்கள் பேட்டை கொண்டு வரதுக்குள்ளே பால் போயிடும். ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்று மேட்ச்சை ஜஸ்ட் டச் பண்ணலாமே டச் பண்ணேன். ரைட், டெல்லி வர்சஸ் சிஎஸ்கே சுப்ரீம் ஃபார்மில் இருக்காங்க. டாப் 7 பிளேயர்ஸ். எந்த அளவுக்கு ஃபார்ம்னா தோனிக்கு பேட்டிங் வர மாட்டேங்குது. ஆமாம், மொயின் அலிக்கு சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் 2 மேட்சும் தோத்துட்டாங்க. கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ரிஷப் பந்த் விளையாடுறாரு, ஆஸ் எ கீப்பராக வேறு விளையாடுறாரு. அண்ட் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து ராஜஸ்தான் ராயல்கிட்ட நேற்று 12 ரனில் தோத்தாங்க. பஞ்சாப் கிட்ட 4 விக்கெட்டில் தோத்தாங்க. மெயின் ஸ்கோரர் இவங்களுக்கு 3 பேர் யார் பார்த்தீங்கன்னா, வார்னர் ஒரு மேட்ச்சில் 29, இன்னொரு மேட்ச்சில் 49, மார்ச் 20 அண்ட் 23 ஓப்பனராக இந்த டோர்னமெண்ட்டில் சொல்கிறேன். ரிஷப் பந்த் 18, 28. இப்படிலாம் அவங்க டாப் 4 இருந்துன்னு ஸ்கோர் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ஸ்கோர் 70, 80, அது தெரியும். இதில் வேறு கங்குலி இன்டர்வியூ வேறு கொடுத்தாரு. அவர் தான் அவங்க கோச்சோ மென்டரோ தெரில, ஆனால் அந்த கேம்பில் இருக்கார். அவர் கேட்டாங்க, ஏப்பா பிருத்வி ஷா விளையாட வைக்க மாட்டீங்கன்னு. அவர் சொன்னார், இல்லை மிச்சல் மார்ஷும் வார்னர் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. மிச்சல் மார்ஷும் வார்னர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு அவங்க ஓப்பன் பண்ணவங்க தெரியுமான்னாரு. அது ரிசல்ட்டு தெரியுதே, 2 மேட்சும் தோத்துட்டாங்க. பிருத்வி ஷா தானே ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதுக்கு வேறு ரீசனிங் சொன்னார். ரஞ்சி ட்ராஃபிலாம் விளையாண்டு, ரஞ்சி ட்ராஃபி விளையாண்டா இன்னும் ஹாப்பி இல்லை. ரஞ்சி ட்ராஃபி விளையாண்ட ரான் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ என்ன இவங்க ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தெரியல. பிருத்வி ஷாவை தான் ஓப்பன் பண்ண வைக்கணும். பிருத்வி ஷாவில் நம்பர் 4, 5லலாம் விளையாட முடியாது. ஆனால் மிச்சல் மார்ஷால் விளையாட முடியும். நம்பர் 4, 5ல் வந்து காட்டுன்னு காட்டுவார். அவர் ஓப்பன் வரும்போது புது பால், மூவிங் பால், ஜாஸ்தி ஒன்றுமே பண்ண முடியல. 20 ரன் 23 ரன் 2 மேட்ச்சில். தட்ஸ் த மெயின் ரீசன் அவங்க தோக்கிறதுக்கு. அது நேரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வி வில் வெயிட் அண்ட் சி பிருத்வி ஷாக்கு சான்ஸ் கிடைக்குதா இல்லையான்னு. ரைட், ஹெட் டு ஹெட்டு பார்த்துருவோம். டிசி வர்சஸ் சிஎஸ்கே. அண்ட் 29 மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் 19 மேட்ச் சிஎஸ்கேயும், டெல்லி 10 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கு. சிஎஸ்கே டாமினன்ஸ் தான். சிஎஸ்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 223, லோவஸ்ட் 110. டெல்லிக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் 198 அண்ட் லோவஸ்ட் 83 அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே சொல்கிறேன். அண்ட் கடைசி 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 மேட்சுமே சிஎஸ்கே தான் ஜெயிச்சது டெல்லிக்கிட்ட. ஆமாம், போன வருஷமே ஒரு மேட்ச் 27 ரன்லேயும், ஒரு மேட்ச் 77 ரன்லேயும். 2022ல் 91 ரன்ஸில் ஒரு மேட்ச் ஜெயித்தாங்க. இவங்க கடைசியாக ஜெயிச்சது 2021, 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் பழைய கதை, அதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம். யார் ஜாஸ்தி ரன்னு அடிச்சான்னு கேட்பீங்க நீங்கள் 2 பேருக்குள்ளே. தோனி தான் ஜாஸ்தி அடிச்சிருக்காரு, 604 ரன் அகேன்ஸ்ட் டெல்லி. அப்புறம் சுரேஷ் ரெய்னா ரிட்டர்ன் ஆகிட்டார். ஆமாம், 552. அவங்க சைடு டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா தவன் தான் நிறையா எடுத்திருக்காரு சிஎஸ்கேக்கு எதிராக. டெல்லி விளையாடும் போது 433. பட் அவர் இப்போ இந்த டீமில் இல்லை. அவர் வந்து பஞ்சாப் கேப்டனாக போயிட்டார். ஸோ ஒரு ரெக்கார்டு இருக்கணுமேன்னு சொல்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு உங்கள் சாப் அண்ட் சேஞ்சிங் நடந்திருக்குன்னா, இப்போ இருக்கிறவங்க யாருமே ஜாஸ்தி மேட்சஸ் விளையாடல இல்லை சிஎஸ்கேக்கு எதிராக. போலிங்கில் கேட்பீங்க, பிராவோ 19 விக்கெட்டும், ஜடேஜா 15 விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் பியூட்டி என்ன, ஜடேஜா இன்னும் பிளேயிங் லெவலில் இருக்கார். அவங்க சைடு யார் எவ்வளோ எடுத்தாங்கன்னு ரெக்கார்டு அவ்வளோ ஹியூஜ் ரெக்கார்டு இல்லை. ஏன்னா பிளேயிங் லெவல் எல்லாமே ஆண்ட்ரிச், நோக்கியா, கலீல் அஹமத் எல்லாமே புதுசாலாம் வந்திருக்காங்க. போக பார்க்க இன்னொன்று மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே 5 கப்பு, டெல்லி நோ கப்பு. ஆமாம்,
ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் உங்களுக்குள்ள ஸ்டாட்ஸு. நீங்கள் நினைக்கிறேன் இதை பற்றின ப்ரிவ்யூ எங்கே அப்படின்வாங்க. சில பேர் இதே ப்ரிவ்யூன்னு நினச்சிக்கிட்டுமான்னு நக்கலாக ஒருத்தர் கேட்டார். அப்படி தான் ஹியூமர் இருக்கணும். ரைட் இந்த வரும் ப்ரிவ்யூ நாளைக்கு பேசுகிறேன் அதை பற்றி. ரைட் பொறுப்பதற்கு நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.